Hello Hello. everyone. So we hope everyone is doing good. So நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஒய் கம்பெனி டிலேஸ் டிக்கெட். ஆக்சுவலா கம்பெனிலையும் சரி எம்ஓஹெச்லையும் சரி விசா வந்துடுச்சு சிஸ்டர், பட் வந்து டிக்கெட் வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் இருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ಓಕೆ. എന്തിനാ കമ്പനി വിസ തന്നു ടിക്കറ്റ് എന്തിനാ ഡിലേ ആവുന്നുണ്ടെന്ന് ചോദിച്ചാല് ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ അവിടെ അക്കോമഡേഷൻ പ്രോബ്ലം ആയിരിക്കും. ബിക്കോസ് അക്കോമഡേഷനിൽ പ്ലേസ് ഉണ്ടാവില്ല. ഓൾമോസ്റ്റ് അവര് കുറെ സ്റ്റാഫിനെ എടുക്കുന്നത് കൊണ്ട് സ്റ്റാഫ് മൊത്തം അവിടെ ഉണ്ടാവും. അപ്പോ അവർക്ക് അക്കോമഡേഷനിൽ സ്ഥലം ഇല്ലാത്ത കൊണ്ടും അവരെന്നാക്കൂ ടിക്കറ്റ് കൊടുക്കാൻ വെയിറ്റ് ആക്കേണ്ടി വരും. ടിക്കറ്റ് അവർ കൊടുക്കാനായിട്ട് ഞങ്ങൾ വെയിറ്റ് ആക്കേണ്ടി വരും. പിന്നെന്ന് പറഞ്ഞാല് അവിടെ അതെ അക്കോമഡേഷനിലെ ആ സ്റ്റാഫ് നിൽക്കുന്നത് കൊണ്ട് എന്തിനാ അക്കോമഡേഷനിലെ ആ സ്റ്റാഫ് നിൽക്കുന്നുണ്ട് നിങ്ങൾ ചോദിച്ചാല് ക്ലയന്റ് ഉണ്ടാവുള്ള അവർക്ക് ക്ലയന്റ് എന്ന് പറഞ്ഞാല് ഹോസ്പിറ്റലോ ക്ലിനിക്കിലോ അവർക്ക് വേക്കൻസി ഉണ്ടെങ്കിൽ അവർക്ക് അക്കോമഡേഷനിൽ നിന്ന് സ്റ്റാഫിനെ ഇന്റർവ്യൂ എടുത്ത് അവിടെ സെൻഡ് ചെയ്യാൻ പറ്റൂ. അപ്പോ അവിടെ ക്ലയന്റ് കിട്ടിയിട്ടില്ലെങ്കിൽ അക്കോമഡേഷനിൽ തന്നെ ഞങ്ങൾ കിടക്കേണ്ടി വരും. അതാണ് മെയിൻ റീസൺ. അവർക്ക് ക്ലയന്റ് കിട്ടിയിട്ടുണ്ടെങ്കിൽ അവർ എത്രയും പറ്റണം, എത്രയാവും അത്ര വേഗം ഞങ്ങളെ ജോബിന് വിടുന്നതായിരിക്കും. ഇത് 2 റീസൺ ആണ്. പിന്നെ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அக்கமடேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் பெட் வந்து அவங்களுக்கு இல்ல, இனஃபா இல்ல, தென் வந்துட்டு அக்கமடேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் கூட உங்களை வந்து ஹோல்ட்ல வைப்பாங்க அது சரியாகிற வரைக்கும். பிகாஸ் சரியாகாம உங்களை கூட்டிட்டு வந்து இங்க இது பண்ணா நம்ம தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா, நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஸோ அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் உங்களை ஹோல்ட்ல வைப்பாங்க. இதுதான் முக்கியமான ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, ஓகேங்களா? வேற வந்து பெருசா வந்து ரீசனபிள் இல்லாம உங்களை வந்து டிக்கெட் வந்து ஹோல்ட்ல வைக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ டோன்ட் வெரி, மோர் தென் 2 months ஆனாலும் கூட டிக்கெட் வந்து டிலே பண்ணுவாங்களே தவிர பட் டிக்கெட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க நினைக்கலாம் விசா எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு, விசா எக்ஸ்பைரி ஆனாலும் அவங்க நியூ விசா கொடுத்து உங்களுக்கு டிக்கெட்டும் கொடுத்து உங்களை கூப்பிடுவாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, ஆஃபர் லெட்டர் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீங்க சவுதிக்கு வருவீங்க, ஓகேங்களா? இது 100% ஷூர். ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். ஓகே ഓക്കെ. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா ഇൻഫർമേഷൻ കൺവേ ആയെന്ന് വിചാരിക്കുന്നു. നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കാണാം. Thank you for watching. Bye bye.